உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரைய அவரோட கூட ஒர்க் பண்றவங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து டிஎன்எஸ், அதாவது டிஎன் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம் மேனேஜராக இருந்தவர். அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டார். ராஜ்கமல் நிறுவனம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அந்த நிறுவனம் பெருசாக வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் உழைச்சார். அவர் வந்து ரிட்டையர் ஆகும் பொழுது அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழான்னு சொல்லி பெரிய அளவில் மியூசிக் அகாடமியில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், அதே மாதிரி இசைஞானி இளையராஜா, ஏவிஎம் சரவணன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து அந்த பிரிவு உபச்சார விழா, அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபா அந்த பெரிய செக்கு, இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் கொடுக்குற மாதிரி பெரிய செக்கை கொடுத்து அப்படி அவரை வந்து வழி அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் பண்றது. போயிட்டு போன்றுவாங்க. யாரும் இந்த மாதிரி விழா எடுத்து தன்னோட ஒரு 26 வருஷம் வேலை பார்த்தவர், அவர் வந்து ரொம்ப சீனியர், அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவர் அங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர், அதுக்கப்புறம் கண்ணதாசன் இருந்தவர். ஏன்னா அவர் வந்து செட்டிநாட்டிலேருந்து போனவர். செட்டிநாட்டிலேருந்து போன நிறைய பேர் வந்து கண்ணதாசன் ரூட்ல தான் வருவாங்க. எஸ்பி முத்துராமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் செட்டிநாடு தான், அங்கேருந்து போனவர் தான். அவர் வந்து கண்ணதாசனுக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர்னு நினைக்கிறேன். கண்ணதாசன்ட்ட தான் போனார். கண்ணதாசன்ட்ட போய் அங்கே கொஞ்ச நாள் அவருடைய பத்திரிகையில், புதுக்கோட்டையில் அவர் பத்திரிகை நடத்தினார் கண்ணதாசன். புதுக்கோட்டையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தார். அந்த அவர் பத்திரிகை நடத்தும் பொழுது அதில் வேலை பார்த்தார் நம்ம எஸ்பி முத்துராமன். அதுக்கப்புறம் ஏவிஎம்க்கு போய் அவர் அங்கே எடிட்டிங் கற்றுக்கிட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த ரூட்டில் போவாங்க. அப்படி இவரும் அந்த ரூட்டில் வந்தவர், கமலோடைய கூட இருந்தவர். டிஎன்எஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். டிஎன் சுப்பிரமணியம் அவர் பையனும் அதுக்கப்புறம் வந்தார். சக்தி வந்தார் அவர் பையன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மகிட்டேருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறாருன்னா அது விழாவாக எடுத்து அனுப்புகிற அந்த பெருந்தன்மையெல்லாம் கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் வரும். அதோடைய இன்னொரு பகுதி தான் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சிங்கிதம் சீனிவாசராவுக்கு வந்து அவர் விழா எடுத்து அதில் வந்து 3-4 நாட்கள் அவருடைய படங்கள், ராஜ்கமல் அவர் பண்ண படங்கள் எல்லாம் போட்டு காமிச்சு எல்லாரும் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தது, அதை பாராட்டி பேசினது, அதெல்லாம் எப்போதுமே எவர் கிரீன். அதெல்லாம் இப்போ கூட நம்ம திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு விஷயமே அவர் அப்படிதான் பண்ணுவார். பெரிய லெவலில் பண்ணுவார். அவருக்கு பிடித்தவர்களை வந்து அவர் பண்ண மரியாதை செய்த விதமாக இருக்கட்டும், அவங்கள எந்த நேரத்தில் ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணுவார். இப்போ பிரிட்டிஷ் ராணி வந்தப்போ அவருக்கு பிடித்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டுருந்தாரு மருதநாயகத்தப்ப. அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதை மனப்பூர்வமாக பண்ணுவார். கமல்ஹாசனுக்கு நிகர் கமல்ஹாசன் தான்.